தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நமது பொதுவான கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எப்படி அமையும், மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, வியாபாரம், அலுவலக பணிகள் போன்ற வித்தியாசமான சூழல் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையுங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை கோச்சார ரீதியாக நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோங்க. இந்த வீடியோ மீனராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு ஏதுவாக ஜெயசூர்யா ராசி பலன் சேனலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த பேக்கப் சேனலுடைய லிங்க் மேலே ஐ பட்டனில் நான் கொடுத்துருக்குறேங்க. மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய டைம் பண்ண கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை டைரெக்டாக பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நீங்கள் அந்த லிங்க்கை காண முடியும். ஸோ அனைவருமே நமது ஜெயசூர்யா ராசி பலன் சேனலையும் இணைந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமது மீனராசி நண்பர்கள் கூட உங்களது நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக அது அமையுங்க. ஸோ நமது மீனராசி ராசி பலன் சேனலில் எப்பயுமே வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும். அதனால 2 சேனல்களும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எனவே 2 சேனலுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய அன்பு தரக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும், இனிமே புதிதாக ஆதரவு தரக்கூடிய அன்பு பிரியர்களுக்கும் எனது உளமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு மீனராசி நண்பர்களுக்கான வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய தமிழ் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே மதியம் வரை ராகு இருக்கிறாருங்க. மதியம் 3:05 பிறகு சந்திர பகவானும் ராசியிலேயே இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. இது தவிர குரு பகவானின் பார்வை 7, 9, 11 ஆகிய வீடுகள் மீது விழுகிறதுங்க. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ள அற்பமான ஒரு யோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். மேலும் 3ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கையும், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணம் இத்தனை நாளாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எண்ணங்களை இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகமான சூழ்நிலை இருக்குங்க. புதிதாக சொத்துக்களை நீங்கள் வாங்க முடியும். இது தவிர திருமண யோகமும் சிறப்பாக கைகூடி வந்துள்ளதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயதார்த்தம் நீங்கள் நடத்தி கொள்ளலாம். அந்த அளவுக்கு மிக விரைவாக திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் விரைவிலேயே உங்களது வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. அது குறித்த நல்ல தகவல் சேரும். நீங்களும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால இப்போ பர்ஃபெக்டான டைமுங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இந்த தினம் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும். அதனால அது குறித்து நீங்கள் அதிகமாக கவலைப்பட தேவையில்லைங்க. நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் வேகத்தை கூட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. விவேகத்தோடு செயல்படும் போது தான் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்றைய தினம் உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாது நண்பர்களே. இது தவிர உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட ஏதுமில்லை, பயந்து கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. கல்வி சார்ந்த பணிகளில் மாணவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லாத சூழல் தான் இருக்கிறது. இருந்தாலும் மாணவர்கள் கல்விக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் நேரத்தை செலவிடுவதும் அவசியம். பண வரவுகள் உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்துகிட்டே தாங்க இருக்கும். வரவுக்கேற்ப செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும். அதனால வரவும் செலவும் சமமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. ஸோ பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும். இன்றைய தினம் நம்ம மீனராசி நண்பர்கள் உங்கள் அலுவலக பணியிலிருந்து இங்கே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். மற்றபடி இன்னைக்கு காரியங்கள் நிறைய நீங்கள் செய்ய முடியும். உத்தியோக பணிகளில் மட்டும் இல்லை, வியாபாரத்திலும் சரி, உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நாள். அதனால உங்களுக்கு நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக சேருங்க. நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி முயற்சி பண்ணுங்க. இந்த தினம் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலே கொஞ்சம் நீ அனுசரித்து போகிறது, விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவதாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம்
நீங்கள் உங்க காதலரை மீட் பண்ணி ஒரு அன்பான புன்னகையின் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக நீங்க வந்து மெருகேற்றுக் கொள்ள முடியும். அன்பான புன்னகையின் மூலமாக சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள், காதல் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக அமையக்கூடிய ஒரு நாள். இதை நீங்க கரெக்டா பிளான் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்குங்க. அது என்ன சொத்து அப்படின்னா நகைச்சுவை உணர்வு, அந்த காமெடி சென்ஸ். அது வந்து உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்கும். அது உங்க சொத்தாக நீங்க பாவித்து அதை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நிறைய அனுகூலமான சூழலையும் மேலும் உங்க உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக பராமரிக்க முடியுங்க. அதிக சக்தி இன்னைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல தன லாபம் கிடைக்குங்க. வியாபாரத்துல இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்க ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும். மனசு வந்து லேசாக நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. உங்களது முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. அவர்களாக அதை சொல்லணும், நீங்களும் வந்து சொல்லக்கூடாது. அதன் மூலமாக உங்களுடைய தற்பெருமையை வந்து நீங்க வெளிக்காட்டாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிரகாசமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது. கிரியேட்டிவிட்டியான துறையெல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த புகழ், அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு புகழ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க மாணவர்களாக இருக்கீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இல்லைங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்களை செய்து நேரத்தை வந்து விரயமாக்கக்கூடாது. படிப்பில் கொஞ்சமாவது நீங்கள் நேரத்தை வந்து செலவிடுவது நல்லதுங்க. நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மொபைல் பார்க்குறது அல்லது டிவி வாட்ச் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க. அப்புறம் அதுக்குள்ள நீங்கள் வந்து அடிக்ட் ஆகக்கூடிய சூழல் உருவாகிவிடும். அதனால் ஒரு கண்ட்ரோலாக செயல்படுவது நல்லது. மகிழ்ச்சியான ஒரு நாள், மாலை நேரம் சிறப்பாக அமையும். இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அமைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் அலுவலக பணியில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடும். அதனால அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரிங்க, வேகமாக செயல்படணும்னு அவசியம் கிடையாது. விவேகமாக செயல்படுங்க. அப்போ தான் நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் வேகத்தை கூட்டாமல் விவேகத்தை கூட்டுங்க, சங்கடங்கள் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும். தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை விரயமாக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும்போது நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்படுங்கள். இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நிறைய அனுகூலமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா வரவுக்கேற்ப செலவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களால் பணத்தை மிச்சம் பண்ண முடியாமல் போகலாம். அதனால கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு பணத்தை சேவிங் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். மேலும் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புது வீடியோக்கள் பற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ நாளைய நோட்டிஃபிகேஷன்கள் கூட உங்களுக்கு உடனடியாக வந்துடும். ஸோ தினசரி நோட்டிஃபிகேஷன் பெறுவதற்கு நீங்கள் நம்மோடு இணைந்திருங்கள். ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிவில் கொடுத்துருக்கிறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான அன்பான நபர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறோம். அந்த ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலில் நீங்கள் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். 2 சேனல்களிலுமே தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவந்து கொண்டே தான் இருக்கும். மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படியெல்லாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful Thursday.